இந்தியன் டீமுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்வர் குமார் வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான ODI சீரீஸ்ல இருந்து நீக்கப்பட்டாரு. அவருக்கு பதிலா ஷர்துல் தக்கூர் டீம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. T20 தொடரோட இறுதியில் ஏற்பட்ட வலி காரணமா புவனேஷ்வர் குமாருக்கு தீவிர மருத்துவ பரிசோதனைகள் நடந்துட்டு வருது. இந்த நிலைமையில தான் அவர் டீம்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச T20 தொடரில் தான் புவனேஷ்வர் குமார் காயமடைஞ்சார்னு சொல்லப்படுது. புவனேஷ்வர் குமார் கடந்த 2 வருஷங்களாவே அதிகமான காயத்தில் சிக்கிட்டு வராரு. 2018 முக்கியமான இங்கிலாந்து சீரீஸ்ல காயம் காரணமா புவனேஷ்வர் குமார் பங்கேற்க முடியாம போயிடுச்சு. 2019 வேர்ல்டு கப் மற்றும் IPLக்கு முன்னாடி கூட புவனேஷ்வர் குமார் காயத்தில் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் IPL ஆடி அவரு வேர்ல்டு கப் இடையில காயத்தால பாகிஸ்தான் போட்டியில பாதியில வெளியேறினாரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் அரையிறுதி போட்டியில தான் ஆடினாரு புவனேஷ்வர் குமார். அதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் தொடர்கள்ல அவர் பங்கேற்கல. புவனேஷ்வர் குமாருக்கு எந்த மாதிரியான காயம் ஏற்பட்டுச்சுன்றத பத்தி மர்மம் நீடிச்சுது. அவரோட காயத்தை இந்திய அணி நிர்வாகம் சரியா கையாளலன்னு பல பேர் புகார் சொன்னாங்க. இதனிடையே காயம் குணமானதா சொல்லப்பட்டு வெஸ்ட் இண்டீஸ் தொடர்ல இடம்பெற்றாரு புவனேஷ்வர் குமார். 3 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸ்ல ஆடி அவரு அதிக விக்கெட்டில் வீழ்த்தல, இருந்தாலும் ரன் ரேட்டை கம்மி பண்ணாரு. வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸோட 3வது மேட்ச்ல அவருக்கு வலது இடுப்பு பகுதியில் வலி ஏற்பட்டுச்சு. முதல்ல அது தசை பிடிப்பா இருக்கலான்னு கருதப்பட்டுச்சு. இருந்தாலும் BCCI மருத்துவ குழுவால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் உள்ளிட்ட தீவிர மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுற குடல் இறக்கத்துக்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு. புவனேஷ்வர் குமாருக்கு என்ன சிகிச்சைகள் கொடுக்கிறது, அவர் எப்போ டீமுக்கு திரும்பலான்றத பத்தி சிறப்பு மருத்துவர்கிட்ட BCCI ஆலோசனை செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. புவனேஷ்வர் குமார் வெஸ்ட் இண்டீஸ் ODI சீரீஸ்ல ஆட முடியாது. இப்போ ஒரு ODI சீரீஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பதிலா மாற்று வீரர் அறிவிச்சிருக்காங்க BCCI. மாற்று வீரரா ஷர்துல் தக்கூர் டீம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் கடைசி 2018வது வருஷம் ஏஷியா கப் ODI சீரீஸ்ல ஆடி இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குமான்றது சந்தேகம் தான். அதுக்கான காரணம் தீபக் சாஹர் மற்றும் முகமது ஷமின்னு 2 ஃபுல் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலரான சிவம் துபே வேற இருக்காரு. சோ புவனேஷ்வர் குமார் காயத்தை பத்தியும் ஷர்துல் தக்கூரோட செலக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.